உடலில் வலி இருக்க வேண்டும். வலினா எப்படி வர வேண்டும்? உடற்பயிற்சியினால், உடல் உழைப்பினால், நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, விளையாடுவதால், நீச்சல் அடித்து குளிப்பதால், ஆடல் பாடல், இதன் மூலமாக உடலில் வலி ஏற்படும். கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சாக்கா கண்டிப்பாக உடலில் இது என்னென்னா, உடம்பில் வலி வந்துச்சுன்னா நமக்கு கூச்சம் தயக்கம் எதுவுமே இருக்காது. கூச்சப்பட மாட்டோம். நிறைய பேர் கூச்சப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க. அதெல்லாம் அதை போக்குறது எதுனாக்கா ஒரு துணிவை கொடுக்கும். ஒரு தோல்வியை கண்டு அஞ்சுகிற மனப்பான்மை, இதெல்லாம் உடம்பில் வலி இருக்கணும். அது இருந்துன்னா இது எல்லாத்தையும் நம்ம முறியடித்து விடலாம். கூச்ச சுபாவத்தை வெல்ல வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை வெல்ல வேண்டும். தயக்கம், பின்வாங்குதல், இது போன்ற மனப்பான்மைகளை வெல்லுவது என்ன? அதற்கு ஒரே வழி உடற்பயிற்சி, உடல் உழைப்பு. இதன் மூலம் உடலில் வலியை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து அந்த உடம்பில் வலி இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும். உடற்பயிற்சி செய்யணும். தினமும் உடற்பயிற்சி செய்யணும். ஒரு 2 மணி நேரம் செலவழிக்கணும் உடற்பயிற்சிக்காக. விளையாட வேண்டும். அப்புறம் ஆடல் பாடல், இந்த மாதிரி உடல் உழைப்பு. ஏதாவது வயல் இருந்ததுன்னா விவசாயம், ஏதாவது வயலில் இறங்கி வேலை பார்க்கணும். துணி துவைக்கணும். இந்த மாதிரி நம்ம வேலைகளை நாமளே செய்யணும். இதன் மூலம் உடலில் ஒரு வலி ஏற்படணும் நமக்கு. அப்படி நைட்டு படுக்கும்போது நம்ம உடம்புல அவ்வளோ வலி இருக்கணும். அந்த வலியோடு படுக்கணும். படுக்கும்போது உடம்புல உள்ள வலி, நல்லா தூங்கும்போது அந்த வலியெல்லாம் போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாள் நம்ம படுக்கும்போது உடம்புல அவ்வளோ வலி இருக்கணும். இது நம்மக்கிட்ட தயக்கம், கூச்சம், இதெல்லாம் இல்லாமல் செய்துவிடும். தேவையற்ற பயம், பின்வாங்குதல், தோல்வியை கண்டு அஞ்சுதல், இது எல்லாத்தையும் இல்லாமல் செய்துவிடும். அற்புதமான மருந்து என்னென்னா, இந்த உடற்பயிற்சி மூலமாக, உடல் உழைப்பு மூலமாக நமது உடலில் வலி ஏற்பட வேண்டும். அந்த வலி தான் எல்லாவற்றிற்கும் அற்புதமான தீர்வை தரும். அப்போ மக்கள் ஒரு தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு நாடே முன்னேறணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணால் ஏராளமான விளையாட்டு மைதானங்களை உருவாக்க வேண்டும். மக்கள் வசிப்பிடங்களில் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும். மக்களை விளையாட செய்யணும். அது மாதிரி உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்க வேண்டும். கட்டணம் இல்லாமல் அந்த உடற்பயிற்சி கூடங்களில் பயிற்சி பெற வேண்டும். மக்கள் வசிப்பிடங்களில் ஒரு தெருவுக்கு 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் உடற்பயிற்சி கூடங்கள் இருக்க வேண்டும். விளையாட்டு மைதானங்கள் இருக்க வேண்டும். அந்த மாதிரி அப்புறம் நீச்சல் குளங்கள், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நீச்சல் குளங்கள். இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, டெய்லி மக்கள் உடற்பயிற்சி செய்வாங்க. உடற்பயிற்சி செய்வதை கட்டாயப்படுத்தணும். டெய்லி உடற்பயிற்சி செய்வாங்க, டெய்லி விளையாடுவாங்க, டெய்லி நீச்சல் குளத்தில் குளிப்பார்கள். ஆடல் பாடல். அப்போ உடம்புல ஒரு வலி வரும். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் வேறு போட்டுருணும், சட்டம் போட்டுருணும். அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைக்கணும். இதன் மூலம்லாம் உடம்புக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். இதன் மூலம் மக்கள் ஒரு வலி, உடம்புல ஒரு வலி இருக்கும். தினமும் உடம்புல ஒரு வலி வரும். அப்போ என்னென்னா அவங்களுக்கு தோல்வி மனப்பான்மை இருக்காது, தாழ்வு மனப்பான்மை இருக்காது, கூச்சம் என்பது இருக்காது, ஒரு போராடுகிற குணம் வரும், துணிவு என்பது ஏற்படும். இப்படித்தான் மக்களுக்கு அப்போ ஒரு நாடே முன்னேறும். ஒரு நாட்டு மக்கள் இப்படி ஒரு வாழ்க்கை முறை வாழும்போது அந்த நாடே முன்னேற்ற பாதையில் பயணிக்கும். இங்கே விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. பெண்கள் தனியாக விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. கட்டணம் இல்லாமல் உடற்பயிற்சி செய்வதற்கு இங்கு வசதிகள் கிடையாது. இப்படி நீச்சல் குளங்கள் கிடையாது. அப்போ மக்கள் உடம்புல வலியே இருக்காது, சோம்பேறி ஆகிடுவாங்க, நோய்கள் விடும். அதனால நாடு எப்படி முன்னேறவே முன்னேறாது. நம்ம நாடு வீணாக போனதுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணம். மக்களுக்கு இந்த விளையாடுவதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உடல் உழைப்பு இல்லாமல் நிறைய மக்கள் உடலில் வலி இல்லாமல் சோம்பேறித்தனமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். வலி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆஃபீஸுக்கு போவாங்களா, உட்காந்துட்டு ஆஃபீஸ் பையில் புரட்டிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றது, அவ்வளோதான். உடம்புல வலியே கிடையாது. வலியை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தாக்கா உடல் பருமனாகி கைகால் மூட்டு வலி விடுகிறது. அதனால் உடலில் வலி ஏற்படுத்துகிற மாதிரி ஆக்கப்பூர்வமான வழிகளில் உடலில் வலி ஏற்பட வேண்டும். அப்போ தான் மனுஷங்க ஒழுங்காக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், பயனுள்ள வேலைகளை செய்வார்கள். அதற்கு ஒரு இயற்கையான வழி தான் இந்த உடற்பயிற்சி கூடங்கள். கட்டணம் இல்லாமல் உடற்பயிற்சி கூடங்கள், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள், பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள், நீச்சல் குளங்கள் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் நீச்சல் குளங்கள். அப்புறம் நடைப்பயிற்சி பாதுகாப்பாக நடைப்பயிற்சி செய்வதற்கு அதற்கான ஏற்பாடுகள். மக்கள் வசிப்பிடங்களே ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும்.
வீட்டை விட்டு மக்கள் வெளியில் வரணும், வர வைக்கணும். அந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கணும். வீட்டுக்கு வெளியில் போகணும், தெருவில் விளையாடணும், நீச்சல் அடித்து குளிக்க வேண்டும், உடற்பயிற்சி கூடத்துக்கு போக வேணும், பார்க்கு, பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வசிப்பிடங்களே அவ்வளோ அழகாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அதனால் உறவு முறைகள் ஏற்படும், ஒரு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் சந்தித்து பேசுவாங்க. இதுக்கு இப்படித்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்றால் அதற்கு இதான் வழி, வேறு வழியே கிடையாது. நிறைய ஆண்கள் நிறைய பேர் பெண்கள்கிட்ட பேசுகிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அது மாதிரி பெண்களும் ஆண்கள்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சப்படுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, உடம்புல வலி இல்லை. அதாவது உடற்பயிற்சினாலும் உடல் உழைப்பினாலும் உடலில் ஏற்படுகிற அந்த வலி இருக்குல்ல, அது இல்லை. இன்றைக்கி உடற்பயிற்சி செய்வதற்கு நிறைய பேர் செய்கிறதில்ல. உடல் உழைப்பிலும் ஈடுபடுவதில்லை, நடைப்பயிற்சி செய்வதில்லை, நடப்பதில்லை. எங்கே போனாலும் டூ வீலரில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க. அதனால் உடல் உழைப்பிற்கே இங்கே வாய்ப்பே கிடையாது. எல்லோரும் அப்படி காலைல எந்திக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, இங்கே வேலை செய்ய போகிறாங்க, அங்கே ஒரு அலுவலகத்தில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு அப்படி வந்துடுறாங்க. அதனால் உடம்புல வலியே இல்லாதனால இந்த ஆண்களும் பெண்களும் பேசிக்கொள்வதில் அந்த கூச்சம் அதெல்லாம் வந்துடுது. இப்போ அப்படி என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி துணிவு என்பது எப்போ வரும் அப்படின்னா, உடம்புல வலி இருக்கணும். வலின்னா என்ன? வலிமை, வலி உணர்வின் தன்மை, அதான் வலிமை. வலிமைன்னா என்னென்னா, வலி என்கிற உணர்வோட தன்மை தான். ஒரு உடம்புல வலிமை இருக்குன்னா அந்த உடம்பு நிறைய வலிகளை சந்தித்திருக்கிறது என்று பொருள். ஒரு உடம்புல வலிமையே இல்லை, தொப்பையும் தொலைன்னு இருக்குன்னா அந்த உடம்புல அந்த உடம்பு வலிகளை சந்திக்கவில்லை என்று பொருள். அதனால் வலி இருக்க வேண்டும், வலிமை இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த கூச்சம் வராது. பெண்களும் ஆண்களும் சகஜமாக பேசிக்கொள்வார்கள், தயக்கம் இருக்காது, கூச்சம் வராது. அதனால் உடம்பை வலிமையாக மாற்ற வேண்டும். அப்போ தான் ஆண்களும் பெண்களும் சகஜமாக கூச்சம் இல்லாமல் பேசிக்கொள்வார்கள், தயக்கம் இல்லாமல் பேசிக்கொள்வார்கள். அப்போ தான் ஒருவர் ஆக்கப்பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் மக்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும்.